வாட்ஸ்அப்ல ஸ்டிக்கர் அனுப்புறாங்க. உண்மையிலே சொல்ல போனா நீங்க நல்லா விளங்கிக்கங்க, சலாம்ன்றது ஒரு துஆ. சலாம்ன்றது ஒரு துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அர்த்தம் என்ன? இதெல்லாம் செய்யலன்னு அர்த்தம். ஸ்டிக்கர்னா அர்த்தம் என்ன? துஆவா அது? ஸ்டிக்கர் மையத்து விழுந்தான்னு சொன்னா அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வரஹமு போடுறாங்க. நான் கேட்கிறேன், துஆவா இது? உதுஉ ரப்பக்கும், உங்களோட ரப்ப நீங்க அழைங்க. அழைக்கிறதுண்டா என்ன? அழைக்கிறன்றது என்ன? அப்ப நான் துஆ கேட்கிறேன். துஆ கேட்கிறதா இது? இது தியானம், இது திக்ரு, இது துஆ கிடையாது. யா அல்லாஹ், இது துஆ. உதுஉ ரப்பக்கும், உங்களோட ரப்ப அழைங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? எனவே துஆன்றது வாயால வரணும். நீங்க சலாத்தை எழுதும் பொழுது நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. நீங்க சலாத்தை சொல்லி டைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பதில் அளிக்கும் பொழுதும் வலைக்குமுஸ் ஸலாம்னு சொல்லி பதில் அளிங்க. விளங்குதா உங்களுக்கு? ஸ்டிக்கர் அல்லாஹு அக்பர். எங்கட இபாதத்துக்களை பாழாக்குறோம்னா ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஸ்டிக்கர். ஐயோ அல்லாஹ் யுபாரிக் ஃபீக் ஸ்டிக்கர். புதிய யுகத்தில் இருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே. அதை உலமாக்களும் செஞ்சிடுறாங்க, மார்க்கத்தை விளங்கினவங்களும் செஞ்சிடுறாங்க. விளங்கிட்டுதா? நீங்க சலாம் துஆண்டு வந்தா நீங்க எழுத்துல போடுறத விடவும் ஆடியோல போடுறது தான் என்ன சிறந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் ஆடியோல போட்டு பழகுங்க. விளங்கிச்சா உங்களுக்கு? ஸ்டிக்கர் கலாச்சாரத்தை விடுங்க. இது எங்கட இபாதத்தை பாழாக்குற அம்சத்துல சேரக்கூடியது. இந்த ஒரு ஒழுக்கத்தை நாங்க என்ன செய்வோம்? சலாத்துடைய விஷயத்துல நாங்க கடைபிடித்து. ஸ்டிக்கர் வந்தா கணக்கெடுக்காதீங்க. விளங்கிச்சா? ஸ்டிக்கர் நீங்க பதில் சொல்லலாம், குற்றம் பிடிக்க போறீங்க. அந்த ஸ்டிக்கர் விளங்கிச்சா? சும்மா ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒட்டிக்கு நீங்க வலைஸ்லாம் போவீங்களா? சும்மா கேட்குறேன் உங்கள்கிட்ட. விளங்கிச்சா? தும்முற மாதிரி ஒரு போட்டோவை போட்டு அல்ஹம்துலில்லாஹ் யர்ஹமுக்கல்லாஹ். எதுக்கு அப்ப இந்த போட்டோவுக்கு அப்படியா சொல்லுவீங்க? அதுக்கு சலாம் பதில் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆடியோல சொல்லி பழங்க. எழுத்துல ஒருத்தர் டைப் பண்ணி அனுப்புறாரு, உணர்வு பூர்வமா அனுப்புறாரு. அப்ப நீங்களும் உணர்வு பூர்வமா டைப் பண்ணி அனுப்புங்க. இதுதான் முறை. விளங்கிச்சா உங்களுக்கு? யாரோ எழுதின ஃபார்வர்ட், சலாத்தை ஃபார்வர்ட் பண்றது என்னடா சலாம் ஃபார்வர்ட் பண்ற சமாச்சாரமா இது? இல்லை. எனவே இந்த ஒழுக்கங்களை சலாத்துடைய விஷயத்துல நாங்க கடைபிடிச்சுக்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக